Hey all, glory be to God. It's day 11 of posting my Bible reading journey, and today we're going to read Deuteronomy 7. I hope இன்னைக்கு நீங்க பைபிள் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ காட் உங்களுக்கு ரிவீல் பண்ண இல்லைனா ரிமைண்ட் பண்ண விஷயத்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ தென் எவ்ரி ஒன் கேன் பி பிளெஸ்ட். Yes, so in the chapter, powerfully reminding God's covenant which has love, holiness and faithfulness. ஆல்சோ கடவுளுடைய அழைப்பே மற்ற ஜனங்கள் மாதிரி இல்லாமல் நம்ம வித்தியாசமாக வாழ்கிறது தான். இந்த சாப்டர்லேயும் மோசஸ் ரிமைண்ட்ஸ் இஸ்ராயல் தட் தே ஆர் சோசன் பை காட் அண்ட் ப்ராமிஸ் லேண்ட்குள்ளே என்டர் பண்ண போகிற இந்த சமயத்தில் விக்கிர ஆராதனைக்கு அவங்கள தோன்ற எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாதுன்னு கமாண்ட் பண்ணுறாரு மோசஸ். இந்த இடத்துல காட் ப்ராமிஸ் பண்ணுறாரு அவங்களுடைய எல்லா யுத்தத்துலேயும் காட் தான் ஃபைட் பண்ணுவார் டு bless them abundantly and keep his covenant of love for 1,000 generations to those who love and obey him. அண்ட் எந்த சமயத்துலேயும் எதுக்கும் அண்ட் யாருக்கும் பயப்படவே கூடாது. பிகாஸ் யுத்தமும் வெற்றியும் கர்த்தருடையது. We are called to live differently, love unconditionally, and keep our hearts free from anything that competes with God.